வணக்கம் மக்களை. சிறகடிக்க ஆசை பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மலேசியா மாமா வரணும், அதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ரோகிணியோட மாமா மலேசியாலேருந்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு வீடே பயங்கர பரபரப்பாக இருக்குது. சரி, எப்போ வருவாருன்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஆள் வரல அப்படின்ற மாதிரி தான் நமக்கே காண்டாகுது. எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. படுத்து முடிச்சுட்டு மீனாவும் முத்துவும் சும்மா இருப்பாங்களா? பயங்கரமான ரொமான்ஸ் நைட்டு ஃபுல்லாக போகுது. பனி பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடையை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளேயே பயங்கரமான பாட்டு கச்சேரிலாம் வேற போச்சு. ஸோ இதை வச்சு காலையில் ஒரு ஃபன் வேற பண்ணாங்க. சீரியலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கெலாம் இதெல்லாம் தெரியல, உனக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கே முத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க அக்காஸ்லாம் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து உடனே ஆயா காண்டாயி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போங்கடி அந்த பக்கம், இதெல்லாம் ஒரு வேலை, நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்களா, போய் பொங்கலுக்கு வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டுட்டாங்க. பொங்கல் வரப்போகுதுன்னு பரபரப்பாக இருக்காங்களோ இல்லையோ, மலேசியாவிலேருந்து ரோகிணியோட மாமா வரப்பாருன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பாக இருக்கிறாங்க விஜயா. எப்போ மாமா வராரு, இதை பண்ணுங்க மாமாக்காக, அந்த பண்ணிடுங்க மாமாக்காக, மதியம் இவருக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு எப்பப்பப்பப்பா தாங்க முடியலடா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மனசில் இருக்கிறத தான் முத்து கரெக்டாக க்ளீனாக பேசிடுவாள். அதே மாதிரி தான் உடனே அவங்க பாட்டி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏண்டி நீ இது வரைக்கும் இவ்வளோ பரபரப்பாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை, என்னடி ஓவராக பண்ணுற அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, நான் வந்தப்போ இப்படிலாம் நீ பரபரப்பாக இருந்திருக்கிறியா, வெல்கம்னு எழுதிருக்கிறியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முத்து ஒரே போட்டான். பாட்டி, நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வரீங்க, நீங்களும் மலேசியாவிலேருந்து வந்திருந்தீங்கன்னா அம்மாவை பயங்கரமாக உங்களை கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதையே முத்துவும் சொல்லிட்டான். மீனாவை வேலை மேலே வேலை சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இதை பண்ணு, வெல்கம்னு கோலத்தில் எழுது, இதை சமைச்சு வச்சிரு, அதை சமைச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு தூள் பறக்குது அமர்க்களமா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் எல்லாரும் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எப்போ தான் ஒரு வருவாருன்னு தெரியலையே, நீயும் வராருன்னு தான் சொல்லிட்டு இருக்க, ஓவராக ஆடிட்டு இருக்கா, இன்னும் ஒரு காக்கா கூட இந்த பக்கம் பறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ஸ்ருதி தூங்கி ஏஞ்சி எங்கே இன்னும் எனக்கு பெட் காஃபியே வரல அப்படின்றாங்க. உடனே பாட்டி டென்ஷன் ஆகி, பெட் காஃபினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே குடிக்கிறது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கிண்டலாக சொன்னார். சே, நீங்களே என்ன பிள்ளைங்க, நீங்கள் பல்லு விளக்காம காஃபி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, டேய் ரவி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரவியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம மாமியார் டென்ஷன் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உடனே, எம்மா நீ போய் குளிச்சுட்டு வந்துருமா, இவங்க கிட்டலாம் என்னால் பேச்சு வாங்க முடியாதுமான்னு சொல்லிட்டு, டேய் ரவி கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போதான் மனோஜும் ரோகிணியும் ரூம்ல இருந்து வராங்க. உடனே விஜயா போய், எப்பமா மாமா வராரு, பேசிட்டியாமா அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலையும் பாட்டியும் டென்ஷன் ஆயிட்டு, ஏமா ரோகிணி, எப்போதாமா உங்க மாமா வராரு, வருவாரா மாட்டாரா, இவளோட ஆட்டத்தை எங்களால் பார்க்கவே முடியல, ஓவரா ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டாரு, இதோ வந்துருவாருன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சமாளிக்கிறாங்க ரோகிணிக்கு ஒரே பயம் வேற. நகை வேற நம்ம எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம், எடுத்துட்டு ஓடிட்டானா என்ன பண்றது, வருவானா மாட்டானா, வரலன்னா முத்து நம்மளை வச்சு செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஃபோன் பண்ணி, யோ நீ என்னையா வந்துட்டியா இல்லையா அப்படின்றாங்க. இல்லை இன்னும் கறி வெட்டிட்டு இருக்கே அப்படின்றாங்க. உடனே அந்த மலேசியா கேரக்டர் பண்ணுற ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்துட்டேன், ஊரில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி உங்கள் கிராமத்துக்கு வந்துடுவேன் நான், ஆனால் ஒரு பரபரப்பு இருக்கணும்ல, நான் வருவேன்னு சொல்லிட்டு, நான் வர்றதுக்காக எல்லாருமே பரபரப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் நான் வருவேன், நான் என்ன சாதாரண ஆளாக நடிகனாக ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியாக பேசிகிட்டு இருக்கான். ரோகிணிக்கு ஒரே பதன்னு இருக்குது. ஐயோ, இவன் வந்தானா சும்மாவே இருக்க மாட்டான், இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, முத்து இவனை என்ன பண்ண போறான்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயங்கரமா பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க மாட்ட போறாங்களா இல்லையா அப்படின்றதுல நம்ம பொறுத்து இருந்தா தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சீரியல்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.